ஹாய் கைஸ், நான் உங்க நிலா. நம்ம இப்போ பார்க்க போகிற டைட்டில் என்னன்னா ஹைவே 65 மிஸ்ஸிங் லாக். ஆந்திராவில் ஹைதராபாத்ல இருந்து விஜயவாடா போகும் ஹைவேஸ்ல 65ல நடந்த ஒரு மிஸ்ஸிங் லாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிஸ்ஸிங் லாக் என்னன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல பதிவான ஆனா முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மிஸ்ட்ரிஸ் கேஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இன்சிடென்ட் என்னன்னா நைட் டைம்ல டிரைவ் பண்றவங்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு. அத கதைன்னு சொல்லலாம், இல்ல அனுபவம் கூட சொல்லலாம். நடுராத்திரி 1 மணி இல்ல 2 மணி இருக்கும். அப்போ ரோடு ஆல்மோஸ்ட் எம்டியா இருக்கும். அந்த நேரத்துல ஒரு பொண்ணு ரோடு சைட்ல நின்றுகிட்டு லிஃப்ட் கேட்குறா. டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாவம் இந்த நேரத்தில் இப்படி தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுப்பாங்க. சில சமயம் உண்மையாகவே அது ஹெல்ப்பாக இருக்கும், சில சமயம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. அந்த மாதிரி தான் போலீஸ் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது அந்த ஏரியாவில் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் ஒரு பொண்ணு ஸ்பாட்லேயே டெட் ஆயிடுச்சு. அதில் ஷாக்கிங் என்னன்னா அந்த பொண்ணு ஒயிட் சுடிதாரு, கையில் ஹேண்ட்பேக்கு, நீளமான தலைமுடி இப்படின்னு அங்கே போலீஸ் ரெக்கார்ட்ஸில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது டிரைவர் பார்த்த கேர்ளு அந்த பொண்ணு கூட அதே ட்ரெஸ்ஸு, அதே லுக்கு, சேம் டீட்டெயிலாக இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஒரு கேப் டிரைவர் நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போது தன்கிட்ட இருக்கும் டேஷ் கேம ஆன்ல தான் எப்பவுமே வைப்பாரு. அந்த நாளும் அந்த டிரைவர் ஆன் பண்ணிட்டு போகும்போது அதே சேம் கேர்ள் லிஃப்ட் கேட்டுட்டு நிக்கிறா. டிரைவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆனா அவர் லிஃப்ட் கொடுக்காம போகலைங்க. அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. கேமராவில் தெளிவாக பதிவாகுது. அந்த பொண்ணு கார் டோரை திறந்து உள்ளே ஏறுற மாதிரி. ஆனால் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு டிரைவருக்கு டவுட் வருது, எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, ஆனால் எங்கண்டா ஞாபகம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மிரரில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அந்த பின்னாடி சீட்டில் யாருமே இல்லை. அவனுக்கு பயங்கரமாக வெறுத்து கொட்டிடுச்சு இந்த டிரைவருக்கு. உடனே பயத்தை வெளியே காட்டிக்காம, மேம் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆனால் ஆள் மட்டும் அங்கே இல்லை. டிரைவரை பயத்தை வெளியே காட்டிக்காம இந்த ஒரு கொஸ்டினை கேட்டதும் 2 தெரு தாண்டி ஒரு ஏரியா பேரை சொல்றா அந்த பொண்ணு. திடீர்னு ஒரு பலமான சத்தம் கேட்குது, கரகரப்பான குரல். என்ன வாய்ஸ் இடாதன்ற மாதிரி தான் நமக்கு. இவன் பயத்தோட வேகமா வீட்டுக்கு ஓட்டிட்டு போறான். காரை ஓட்ட கேப் ஓட்ட இறங்கி வீட்டுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். போனவன் பயத்துல படுத்து தூங்கியே போயிட்டான். மறுநாள் காலை அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போலீஸ் கிட்ட ஓடுறான். போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு இதை செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டார்க் ரிவீல் ஆகுது. போலீஸ் அந்த வீடியோவை அனலைஸ் பண்ணும்போது வீடியோவில் டிரைவர் மட்டும்தான் இருக்கான், ஆனால் ஆடியோவில் 2 பேர் பேசுகிற வாய்ஸ் கேட்குது. அந்த ஆடியோவில் டிரைவர் பேசுறதும் அதுக்கு யாரோ ரிப்ளை கூட பண்ற மாதிரி இருக்கு. ஆனா வாய்ஸ் கிளியரா இல்லை, ஏதோ கரகரப்பா இருக்கு. ஆனா அங்க உக்காந்துருக்கிறது யாராச்சும் கண்ணுக்கு தெரியுதான்னு பார்த்தா அங்க எந்த ஒரு உருவமும் தெரியல. ஃபைனலா என்னாச்சுன்னா போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் எல்லாம் பண்ணலைங்க. அன்எக்ஸ்பிளைன்ட் மிஸ்ஸிங் லாக் 65ன்னு மார்க் பண்ணிட்டாங்க. கைஸ், நீங்கள் உண்மையிலேயே டிரைவராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நடுராத்தில் டிரைவ் பண்ணும்போது இப்படி யாராவது லிஃப்ட் கேட்டால் நீங்கள் நிறுத்துவீங்களா, லிஃப்ட் கொடுப்பீங்களா, இல்லை அப்படியே வண்டி எடுத்துட்டு வேகமாக போயிடுவீங்களா? நம்ம ஆடியன்ஸ் டிரைவர் யாராச்சும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கைஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா, உங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கூடவே டச் பண்ணிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாரரான கதைகள், இன்வெஸ்டிகேஷன், மிஸ்ட்ரீஸ், த்ரில்லர் இந்த மாதிரி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் சேரணும்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா.